வரக்கூடிய அந்த இடைத்தேர்தலில் ஏதாவது போட்டியிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? நீங்க சுயேட்சா கூட முன்பிருந்தோர் நேற்றில்லை, நேற்றிருந்தோர் இன்றில்லை, இன்றிருப்போர் தலைமைக்கு கொண்டு போன கருத்துக்களை எல்லாம் அவர்கள் ஆழமாக உன்னிப்பாக கவனித்திருக்க வேண்டும். இன்னைக்கு டிவிக்கு அடித்த அலையில தான் நம்ம போயிருச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா 57 தொகுதியில் வந்து ஜெயிச்சிருக்கிறான். அந்த தொகுதியிலெல்லாம் டிவிக்கால வீசலையா? அதற்குண்டான காரணங்களை நீங்கள் ஆராய வேண்டும். மாறினா கூட வரக்கூடிய அந்த இடைத்தேர்தலில் ஏதாவது போட்டியிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? நீங்க சுயேட்சா கூட அதாவது எந்த கட்சிக்கு நீங்க போகல, இருப்பினும் கூட வரக்கூடிய இடைத்தேர்தலில் நீங்க போட்டியிட வாய்ப்பு இருக்கா? நீங்க ஒரு வாரத்துல முடிவு சொல்லிருக்கீங்க. அதனால சப்போஸ் இங்க இருந்து விலகிறீங்கன்னு வச்சுங்க, சுயேட்சையா போட்டியிட. முன்பிருந்தோர் நேற்றில்லை, நேற்றிருந்தோர் இன்றில்லை, இன்றிருப்போர் அது வந்து சொல்ல முடியாது. அது வந்து எம்ஜிஆர் ஒரு படத்தில் வந்து அதை சொல்லுவார், நாடொருமன் படத்தில். முன்பிருந்தோர் நேற்றில்லை, நேற்றிருந்தோர் இன்றில்லை, இன்றிருப்போர் அது அவ்வளோதான். அது வந்து நாளைக்கு வந்துங்க இடைத்தேர்தல் வர்றப்ப அதை நம்ம பேசிக்கலாம். இல்ல இன்னைக்கு உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கூட எம்ஜிஆர் அவர்களை மையமாச்சு தான். நான் எம்ஜிஆருடைய ரசிகன், எம்ஜிஆருடைய ரசிகன் இல்லைங்க. அது வந்துங்க அது வசனம், அது வந்து எம்ஜிஆர் பேசின வசனம். அந்த வசனத்தை எப்படி வேணாலும் எடுத்துக்கிட்டு அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அது எப்படி வேணாலும் எடுத்துக்கிட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸுங்கிறது மரியாதைக்குரிய நமது முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு கூட சட்டமன்றத்தில் அரை மணி நேரம் எம்ஜிஆரை பற்றி பேசினார்கள். அது மட்டுமல்லாமல் மாண்புமிகு நமது முன்னாள் முதல்வர், என்னுடைய மிகுந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் தளபதி அவர்கள் பலமுறை தனிப்பட்ட முறையிலே எம்ஜிஆருடைய ரசிகன் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே எம்ஜிஆருடைய ஸ்டேட்டஸை வைப்பது, எம்ஜிஆருடைய என்றைக்கும் எம்ஜிஆருடைய ரசிகனாக நான் இருக்கிறேன். அது சந்தேகம் கிடையாது. ஸ்டேட்டஸில் ஏதோ கருத்துக்கள் இருக்கலாம், அது என்ன கருத்துங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. அதை நான் வந்து கட்டாயமாக நான் சொல்லி முடிச்சிடுறேங்க. கட்டாயமாக தளபதி அவர் தளபதி அவர்களை பற்றி பேரை கூட சொல்கிற அளவுக்கு இல்லாத அவருக்கு வேலை அவ்வளோ மரியாதை வச்சுருக்கிறேன். தளபதி அவர்கள் மீதும் அல்லது துணை முதலமைச்சர் அவர்கள் மீதும், அது அடுத்தபடியாக மண்டல பொறுப்பாளர் நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் மீதும் எந்த விதமான எனக்கு கருத்து மாச்சரியமும் கிடையாது. எனக்கு உரிய மரியாதை கொடுத்தார்கள். ஆனால் உரிய மரியாதை கொடுக்கப்பட்டதை ஒழிய அவர்கள் இந்த தொகுதியில் கடந்த காலத்தில் ஜெயிக்காத ஒரு தொகுதியை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த தொகுதியிலே இடையிலே நான் தலைமைக்கு கொண்டு போன கருத்துக்களை எல்லாம் அவர்கள் ஆழமாக உன்னிப்பாக கவனித்திருக்க வேண்டும். நான் வந்து ஏதோ இன்றைக்கி டிவிக்கு அடித்த அலையில தான் நம்ம போயிருச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா 57 தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறான். அந்த தொகுதியிலெல்லாம் டிவிக்கால வீசலையா? அப்போ இந்த ஈரோடு மாவட்டத்தில் 8 தொகுதியிலும் தோல்வி இருக்கிறது என்று சொன்னால் அதற்குண்டான காரணங்களை நீங்கள் ஆராய வேண்டும். நான் சொன்னது அத்திக்கடவு திட்டம் போகிறேன். நீங்கள் ஒருத்தர் இப்போ நான் இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினராக இல்லைன்னா கூட இன்றைக்கி பெருந்துறையில் கொடிவேரி திட்டம்னா என்னோடய பேரை சொல்லுவாங்க. இன்றைக்கி மணமகிழ் மன்றத்தை எடுத்து இன்றைக்கி நகராட்சி அலுவலகமாக என்னோடய பேரை சொல்லுவாங்க. பெருந்துறையில் ரவுண்டானாவா என் பேரை சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாம் பதவியில் இருந்த காலத்தில் நாம் எப்படி நம்முடைய பயணம் இருந்தது என்பதை மக்கள் எடுத்து கூறக்கூடிய வகையில் நம்முடைய நிர்வாகம் இருந்தால் மீண்டும் அடுத்த முறையும் களத்திலே மக்களை சேர்ந்து சந்திக்க முடியும். ஆனால் நாம் இருக்கிற நேரத்தில் நாம் ஆட்சி தக்க வைக்கணும், மக்களை சந்தோஷப்படுத்தணும், மக்களை திருப்திப்படுத்தணுங்கிற விட நாம் உள்கட்சி பிரச்சனையை நாம் இந்த தொகுதி நாம் ஜெயிக்கக்கூடாது, இந்த தொகுதி நாம் ஜெயிக்கக்கூடாது, இவன் வந்துடக்கூடாது, அவன் வந்துடக்கூடாது அப்படின்னு நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சியே இழந்திருக்கிறது.